சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து கொடுப்பாயாக. உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். பல விசுவாசிகள் தங்கள் தசம பாகங்களை மகிழ்ச்சியோடும் தவறாமல் தேவனுக்கு கொடுக்க தவறிவிடுகிறார்கள். ஆரம்பத்தில் வருமானம் குறைவாக இருக்கும்போது அவர்கள் தசம பாகத்தை தவறாமல் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் போது தசம பாகத்தை கொடுப்பதில் சிரமப்படுகிறார்கள். பல விசுவாசிகள் தசம பாகத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். சிலர் அந்த பணத்தை ஏழை உறவுகளுக்காக அல்லது பிச்சைக்காரர்களுக்காக அல்லது அலைந்து திரியும் ஊழியர்களுக்காக அல்லது தர்மத்திற்காக செலவிடலாம் என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய வீட்டில் தசம பாகம் கொடுப்பதன் மூலம் நம்மிடம் உள்ள அனைத்தும், நாம் என்னவாக இருக்கிறோமோ அவை அனைத்தும் தேவனிடம் இருந்து வந்தவை என்பதை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனம். அவன் லோத்தை மீட்டு ராஜாக்களை தோற்கடிக்க உதவிய தேவனுக்கு கொடுத்தான். உங்கள் தசம பாகம் தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்கள் ஏழை உறவுகளுக்கு அல்லது அண்டை வீட்டாருக்கு உதவ விரும்பினால் உங்கள் வருமானத்தில் மீதியுள்ள பகுதியை செலவழியுங்கள். ஆரம்பத்தில் எனக்கு தசம பாகம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அப்போது என்னிடம் பணம் இல்லை. நான் எந்த கட்டணமும் இல்லாமல் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தேன். யாராவது ஒரு சிறிய தொகை பரிசு கொடுத்தால் அதை நானே செலவழித்தேன். ஒரு வருடத்துக்கு மேலாக நான் தசம பாகம் கொடுக்கவில்லை. நான் தொடர்ந்து வறுமையில் தான் இருந்தேன். பல நாட்களாக பணம் இல்லை. பஸ் கட்டணத்திற்கு பணம் இல்லாததால் தினமும் பல மைல் நடக்க வேண்டியிருந்தது. யாராவது என் மீது பரிதாபப்பட்டு ஒரு சிறிய தொகை பரிசு கொடுத்தால் அதை என் தேவைக்கு மட்டுமே சரியாக இருக்கிறது என்று நான் நினைத்தேன். அந்த புரிதலுடன் நான் தசம பாகம் கொடுக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர், நீ கொள்ளைக்காரன் என்றார். சிறிய தொகையாக இருந்தாலும் நீ என்னை கொள்ளையடிக்கிறாய் என்று கடிந்து கொண்டார். அப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ரூபாய் 10 கொண்டு நாம் நடத்தலாம் என்றால் ரூபாய் 9 கொண்டும் நடத்த முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். ஏன் நான் தேவனுடைய 1 ரூபாயை கொள்ளடிக்க வேண்டும்? அதனால் தசம பாகம் கொடுக்க முடிவு செய்தேன். நான் தேவனுக்கு 10ல் ஒரு பங்கு, பின்னர் 2ல் ஒரு பங்கு, பின்னர் நான் பெற்ற அனைத்தும் கொடுக்க ஆரம்பித்தேன். நான், ஆண்டவரே, என்னிடம் இருப்பதெல்லாம் உம்முடையது. உம்முடைய அனுமதியின்றி நான் ஒரு பைசா கூட தொடமாட்டேன் என்றேன். அன்று முதல் அவர் எனக்கு ஏராளமாக கொடுக்க ஆரம்பித்தார். பலருக்கு உதவும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். பெருகிக் கொண்டே போனார். இப்போது என்ன தேவை என்று எனக்கே தெரியவில்லை. கடந்த ஆண்டுகளில் கர்த்தர் எந்த விதமான தேவனுடைய வேலையின் ஒவ்வொரு தேவையும் ஏராளமாக சந்தித்து வருகிறார். நான் மகிழ்ச்சியுடன் கொடுக்க கற்றுக்கொண்ட போது என் தேவைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்தார். நீ கொள்ளையனாக இருக்காதே. உங்கள் தசம பாகத்தை தேவனுக்கு கொடுங்கள். அது தேவனுடைய பங்கு. சம்பாதிப்பதற்காக அவர் கொடுக்கும் பலன், ஆரோக்கியம் மற்றும் ஞானத்திற்கு நன்றி. மேலும் அவர் எதை கொடுத்தாலும் திருப்தி அடையுங்கள். பேராசை வேண்டாம். மாமனாரிடமோ அல்லது மாமியாரிடமோ கூட பிச்சை எடுக்காதீர்கள். கடன் வாங்காதீர்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் பெறாதிருங்கள். நீங்கள் போதகராகவோ அல்லது வேறு யாராகவோ இருக்கலாம். அது முக்கியமல்ல. உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் கடன் வாங்காதீர்கள். கர்த்தர் உங்கள் சகாயர் என்று மற்றவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் சொல்ல விரும்பினால் கடன் வாங்காதீர்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். நீங்கள் கடன் வாங்கினால் உங்கள் மாமியார் உங்களுக்கு சகாயர், என் அண்டை வீட்டாரும் நண்பர்களும் எனக்கு சகாயர் என்று கூறுகிறீர்கள். மனநிறைவு மற்றும் எதையும் கடன் வாங்க மறுப்பதன் மூலம் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். தயவுசெய்து யாரிடமும் கடன் வாங்காதீர்கள். தேவனுடைய பங்கை மகிழ்ச்சியுடன் தேவனுடைய வீட்டிற்கு கொடுங்கள். அவர் உங்களுக்கு மிகுந்த பலனை அளிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்.